நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? சார் மிதுன ராசிக்கு இந்த ஐப்பசி மாசம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா பாருங்க சார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. என்ன பிரதர் அப்படின்னா ஒரு ஜென்ம குரு நம்மளை கடன் வாங்க வச்சுச்சு. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம், அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம். இப்படி தொடர்ச்சியா நம்ம கடன் 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 வாங்கி நம்ம குபேரன் ஆகிறோமோ இல்லையோ, நமக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர்தான் குபேரனாக மாறினார். இந்த நிலையில ஒரு யூட்டர்ன், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எப்படின்னா நம்ம ராசியில் இருந்த ஜென்ம குருவைத்தான் வன்ம குரு அப்படின்னு அழைக்கப்படுவதுண்டு. இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ராசியை விட்டு வெளியே போகிறார். 2ஆம் இடத்தில் அவர் உச்சம். அப்போ நமக்கு இந்த அக்டோபர் 18 அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் கடன் அப்படிங்கிறதை நாம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியும். வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது, வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பது, மேலும் மேலும் நிறைய ஒர்க்கு ஆர்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஓவர்லோடு செய்வது, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை பார்க்கிறார். 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தாலே பதவிகள் பல தேடி வரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சேட்டனுக்குத்தான் நன்றாக பொருந்தும். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் நிறைய புது ஆர்டர்ஸ் நம்மை தேடி வரும். நிறைய புது கஸ்டமர்ஸ் நம்மை தேடி வருவார்கள். அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்தி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இவ்வளவு நாள் வாங்கின கடனை கண்டிப்பாக உங்களால் அடைக்க முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், யாரெல்லாம் எங்க குடும்ப வாழ்க்கை டவுட்டா இருக்கு பிரதர், பிரிவினையை நோக்கி போகிறது பிரதர், நாங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் ஒரு நிமிடம் அமர்ந்து யோசித்து பேசி திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன், திரும்பவும் வாழ்வை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாக, சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 3ஆம் அதிபதி சூரியன் இவர்களுக்கு நீசமானாலும் 2 நிலைகளிலுமே நீசபங்க ராஜயோகம். சுக்கிரன் கேந்திர பலம் பெற்றிருக்கும் பொழுதும் சரி,
சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுதும் சரி. அப்போ 5ஆம் இடத்தை தான் இவை அனைத்துமே குறிகாட்டுகிறது. என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஆதாயம் பெற முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் பிரில்லியண்டாக அனுகூலமாக விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு செல்வ வளம், கல்வி வளம், தொழில் அமைத்து கொடுப்பது, வெளிநாட்டு பயணத்துக்கு நாம் அவர்களை தயார் செய்வது, அவர்களுக்கு நடக்க வேண்டிய அந்த சுப நிகழ்வுகள் அனைத்துமே அவர்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் அவர்கள் அடையக்கூடிய அந்த வளர்ச்சியை பார்த்து பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் என்பது வரும். இவர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் பிறகு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் இந்த மதன கோபால யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம் ஏற்படுகிறது. இதைத்தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படக்கூடிய விதமாக, எங்கு போனாலும் இவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பாக, ஒரு இளமை மாறாத தோற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக, நிறைய இடம் வாங்கிறது இல்லை வீடு வாங்கிறது, அதுக்காக நம்ம லோன் வாங்கினாலும் இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு லோனாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனம். ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து வக்ரமடைய போவதனால் மாற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு. எல்லாரும் இந்த பாதையில போகும் பொழுது நாம் ஏன் மாற்றி போகக்கூடாது அப்படின்னு யோசித்து அந்த மாற்றத்தின் மூலமாகவும் ஒரு வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய அமைப்பு. அது ஒருவேளை நோவல் டெக்னாலஜியா இருந்தால், தொழில்நுட்பமாக இருந்தால், அந்த மாதிரி நம்மளுடைய திறமையை நாம் வெளிப்படுத்தி ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்நிலை, இல்லைன்னா ஒரு வேலை மாற்றம், அதன் மூலம் சேலரி இம்ப்ரூவ்மெண்ட், இவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தைகளுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய வெளிநாட்டு பயணம், விசா கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, அட்மிஷன் கிடைக்கல, அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆதாயமான குட் நியூஸ். ஒருவேளை திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், எந்த ப்ரொபோசல் ஓகே ஆகுமா, நாங்கள் லவ் பண்ணி கொண்டு இருந்தோம், எங்களுக்கு இது எங்கள் வீட்டில் சம்மதம் சொல்வார்களா அப்படின்னு அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசி கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி செய்ய போகிறது. இப்போ கடனை கொடுக்கக்கூடிய நபர் சொந்த வீட்டில் இருந்தால் கடன் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி. இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை விழுகிறது. அப்போ செவ்வாய் அங்கு கட்டுப்படுகிறது. இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் நம்ம வாங்கினாலும் ஒரு அவசரத்துக்கு, அதாவது இப்போ நம்ம கடன் வாங்கினாலும் ஒரு டீசெண்டான கடனாகத்தான் வாங்குவோம். ஒரு கம்மியான வட்டிக்கு கடன் வாங்குவது, அதன் மூலம் அனுகூலமான பொருட்களை நாம் வாங்கி கொண்டு அந்த கடனுக்கு நம்ம என்ன வட்டி கொடுத்தோமோ அதை விட பல மடங்கு லாபம் நாம் இந்த பக்கத்தில் ஈட்டக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வரும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. செவ்வாய் இங்கு 9ஆம் இடத்தை, அதாவது ராகுவை, கும்பமனையில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இப்போ என்ன ஆகும்னா, வயதை அனுசரித்து அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதனை இம்மிடியட்டாக சரி செய்து கொள்ளலாம். இதில் கவனமாக இருக்கக்கூடியது, இப்போ மிதுனராசி நபருடைய அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, யாராவது ஒருவர் அப்பாவை தவறான விஷயத்துக்கு தூண்டுவார்கள். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டு அந்த டிசிப்ளின் மாரலிலிருந்து வெளியே போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அதை மீறி அப்பா பயணித்தார் அப்படின்னா அதற்குண்டான சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது தேவை. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கிறார். இப்போ செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுதே என்ன ஆகும்னா, ஒரு ஸ்பீடு, ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது எப்பொழுதுமே நாம்
ஏற்படுத்தி கொண்டே இருப்போம். ஆனால் சில நேரத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நாம் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி ஒரு விஷயத்தை நாம் கெடுத்து கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக நாம் பேசாமல் இருப்பது காரியத்தை சாதிப்பதற்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல என்ன ஒரு பிரமாதமான விஷயம்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அங்க புதன் சுக்கிரன் சேர்க்கை, இவங்களுக்கு அது சுகஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ராசியாதிபதியின் சேர்க்கையாக வருகிறது. இந்த கூட்டணி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது. இதனால இவங்களுக்கு இந்த மாதத்தில் 3 வழிகளில் லாபம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த லாபத்தை புத்திசாலித்தனமாக நீங்கள் உபயோகித்து கொண்டால், சார் கடன் வாங்கிட்டோம் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள்ல யாராவது ஒரு 2 பேராவது சார் நான் கடன் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மயங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதாவது நிறைய எதிர்ப்பாளினர் ஆப்போசிட் செக்ஸ் நம்மை தூண்டுவார்கள். அதில் எது அனுகூலம் இல்லை, எங்கே எஸ் சொல்லணும் எங்கே நோ சொல்லணும் அப்படிங்கிறதை நீங்கள் தான் பத்திரமாக தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஹெல்த் அப்படின்னு வரும் பொழுது சின்ன இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரும். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டால் இந்த வெறும் வயிற்றில் இளநீ சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது, மோரில் வெந்தயம் போட்டு சாப்பிட்றது, இதனை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.